வணக்கம். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குடிநீர் அப்படி இல்லைன்னா தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீரிழிவு அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 40 வயதை தாண்டினவங்களுக்கு தான் இந்த நீரிழிவு பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் 20 வயசு 30 வயசுல இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவும் இந்த நீரிழிவு இருக்கு. அதுக்கான ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது நாவல் பழத்தினுடைய கொட்டைகள். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் துவர்ப்பு சுவை இருக்கு கூடியது. அது மட்டும் இல்லாம உடலுக்கு பல விதத்திலையும் பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த நாவல் பழ கொட்டைகள் இருக்கு. பொதுவாக வைகாசி முடிஞ்ச ஆணி தொடங்கின உடனே நமக்கு இந்த நாவல் பழங்கள் அதிகமா கிடைக்க தொடங்கிடும். ஆணி ஆடி மாதங்கள்ல அதிகமா கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழங்களுடைய கொட்டைகளை நம்ம சேகரிச்சு அதுல தயாரிக்கக்கூடிய ஒரு தேநீரை அப்படின்னா குடிநீரை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நீரிழிவுல இருந்து வெளிவரதுக்கு அது பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகவும் இது இருக்கும். நாவல் பழங்கள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்துல நாவல் பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொட்டைகளை தூக்கி போடாம சேகரிச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடியா தயாரிச்சு வச்சுக்கிற ஒரு பழக்கமும் இருக்கு. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த நாவற்பழ பொடியை தயாரிக்கிறதுக்கு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு பழங்களை வாங்கி அதை பக்குவப்படுத்தியும் பொடி தயாரிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல நாவற்பழ கொட்டைகளை நம்ம சேகரிக்க போறோம். நாவற்பழ கொட்டைகளுக்கு தான் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாம சிறுநீரனுடைய சர்க்கரை அளவையும் குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு. உடல்ல ஏற்படக்கூடிய ரத்த கொதிப்பையும் குறைக்கிறதுக்கும் இந்த நாவற்பழ கொட்டைகள் நமக்கு பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த நாவற்பழ கொட்டைகளை நம்ம நல்லா ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இது மேல ஓடு நல்லா காஞ்சு தயாராயிருக்கும். நான் எடுத்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா நரி நாவல்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய நவா பழத்தினுடைய கொட்டைகளை தான். இது பொதுவா பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது கிராமப்புறங்கள்ல எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடியது. சந்தைகள்ல பெரிய அளவுல இதை நம்ம பார்க்க முடியாது. சந்தைகள்ல பொதுவா அந்த பெரிய நாவல் தான் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு கொட்டைகள் தேவை அப்படின்னா எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாது அப்படின்னும் பொழுது நாவல் பழங்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல அதை வாங்கி சேகரிச்சு ஒரு 2-3 நாள் அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு பழங்களை லேசா அப்படி தேய்ச்சி விட்டோம்னா பழங்கள் இந்த மாதிரி கையில வந்துடும். இந்த மாதிரி பழங்களை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொட்டைகளை மட்டும் சேகரிச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சோம்னா இந்த மாதிரி இந்த ஓடு இந்த மாதிரி காஞ்சு நமக்கு தயாராயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஓடை இந்த கையில இப்படி உடைச்சாலே நமக்கு இந்த ஓடு தனியாக உடஞ்சி வரதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஓடை தனியாக உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சாதாரணமாக கடைகளில் பார்த்தோன்னா இந்த ஓடோட தான் சேர்த்து அரைப்பாங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்து பருப்பை மட்டும் நம்ம நல்லா ஒரு வாரத்துக்கு நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த நாவற்பழ கொட்டைகள் பார்த்தோம்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களையும் வெளியேற்றுறதுக்கும் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. நிறைய பேருக்கு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், வாய்ப்புண், குடல் புண் மாதிரியான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண மண்டலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னாலும் இந்த நாவல் பழங்களை சொல்லலாம். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதனுடைய நிறமே இந்த மாதிரி மாறி இருக்கும். இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நாவற்பழ கொட்டைகள் நீரிழிவு இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. பொதுவாக நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் உதவக்கூடியது. எல்லாருமே இதை சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை அகற்றுறதுக்கும் ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கும் உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாவல் பழங்களுடைய கொட்டை பொடி தயாராயிடுச்சு. துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதே பார்த்தோம்னா ரத்த விருத்திக்கு உதவக்கூடியது. அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். இதை நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்னா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணியில நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது நீரிழிவை விரைவாக கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். இது இரவு நம்ம பசும்பாலோடையும் சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த பொடியை தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு ஒரு தேநீராகவும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம இரவு இந்த நாவற்பழ கொட்டை பொடிகளை தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எடுத்தும் நம்ம இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது விரைவா நீரிழிவுல இருந்து வெளிவர முடியும். அதனால நாவற்பழங்களை சாப்பிட்டுட்டு கொட்டைகளை தூக்கி போடாம இனிமே இதை சேகரிச்சு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு பல விதத்துல நன்மை செய்யக்கூடியதாகவும் இது இருக்கு. நாவற்பழ கொட்டை பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த நாவல் பழ கொட்டை பொடி நீரிழிவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.